சார், கடந்த காலகட்டத்தில வந்து திரு நாராயணசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள வந்து ஆளும் அரசு மீது வந்து சொல்லிட்டே இருந்திருக்காரு. இப்போ நீங்க அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? ஊழல் நெறைய செஞ்சிருக்கீங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அதாவது நாராயணசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸுடைய முதலமைச்சராக வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அந்த அரசின் மீது குற்றம் சுமத்தினவர் தான் நாராயணசாமி. அதனால் அவர் குற்றம் சொல்லலைன்னு தான் ஆச்சரியம். அவர் குற்றம் சொல்கிறாருன்னா அவர் தொடர்ந்து அவருடைய இயலாமை அந்த 5 வருஷம் அவருடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்து இந்த மாநிலத்துக்கு என்ன செஞ்சார்னு முதல்ல அவர் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி மேலேயோ மற்ற முதலமைச்சர் மேலேயோ குறை சொன்னால் அது சரியாக இருக்கும். போன 2016 நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு ரூ. 100 ஏற்றி கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அமைச்சர்கள் நானும் அமைச்சராக இருந்தேன். நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணோம், வெறும் ரூ. 100 ஏற்றி கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி ரூ. 1000 இன்றைக்கி ஏற்றி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா 35,000 பேருக்கு புதிதாக பென்ஷன் 55 வயது முடிந்தவர்கள் எல்லாரும் 35,000 பேருக்கு பென்ஷன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம தேர்தல் நேரத்தில் மகளிர் உதவித்தொகை அறிவித்தோம். அன்றைக்கி ரூ. 1000 கொடுத்தோம். இன்னைக்கு இப்போ 2,500 இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதி இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்குறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 5000 காலி பணியிடங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் நிரப்பியிருக்கிறோம். இன்றைக்கி அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வு, பணி நிரந்தரம், இப்போ அவர்களுக்குரிய 7th பே அரியர்ஸு, இப்போ இதெல்லாமே இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குது. விவசாயிகளுக்குரிய திட்டம், தொழிலாளர்களுக்குரிய திட்டம், கடந்த காலங்களில் ஏஎஃப்டி தொழிலாளருக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தொகை செட்டில் பண்ணாமல் இருந்தது. இன்றைக்கி விளையாட்டு வீரருக்கு 2004 இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தொகை இது வரைக்கும் கொடுக்க இருந்தது. இந்த அரசாங்கம் தான் இன்றைக்கி 340 பேருக்கு மேலே இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த திட்டங்களை நிறைவேற்றிய ஒரே அரசு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம். அவருக்கிட்ட 5 வருஷம் ஆட்சி கொடுத்ததும் போதே ஒழுங்காக ஆட்சி நடத்த தெரியல. ஆனால் நீங்கள் அடுத்த மேலே குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி இருக்குது அவருக்குன்னு எனக்கு தெரியல. இது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும்.